ஜெர்மனியின் மியூனிக் போன்ற பெருநகரங்களில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட வீடுகளில் ஒரு அறைக்கான வாடகை மிக அதிகமாக உயர்ந்துள்ளது. மோசஸ் மெண்டல்சோன் நிறுவனத்தின் ஆய்வின்படி கோடை செமஸ்டரின் தொடக்கத்தில் ஒரு அறைக்கு சராசரியாக 800 யூரோக்கள் வரை வசூலிக்கப்படுகின்றன. பெடரல் புள்ளியியல் அலுவலகத்தின் தகவல்படி உணவுப் பொருட்களின் விலையும் 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 30% வரை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. இதனால் மாணவர்களும் பொதுமக்களும் கடும் பொருளாதார சுமையை எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் மாணவர்களுக்கான வீட்டு வாடகை உதவி மற்றும் அடிப்படை மாணவர் உதவித் தொகை உயர்த்துவதற்கு கூட்டாட்சி அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. எனினும் எதிர்பார்க்கப்பட்டதை விட இந்த உதவித்தொகை உயர்வு சற்று தாமதமாகவே நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தற்போதைய 380 யூரோக்களாக உள்ள வீட்டு வாடகை உதவி 2027ஆம் ஆண்டு கோடை செமஸ்டர் முதல் 440 யூரோக்களாக உயர்த்தப்படும். ஆரம்பத்தில் இது வரவிருக்கும் குளிர்கால செமஸ்டரிலேயே அமுல்படுத்தப்படும் என திட்டமிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேபோல அடிப்படை ஜெர்மனியில் மாணவர்களுக்கான அரசு நிதியுதவி உதவித்தொகை 2027-28 குளிர்கால செமஸ்டரில் 503 யூரோக்களாகவும் 2029 கோடை செமஸ்டரில் 563 யூரோக்களாகவும் படிப்படியாக உயர்த்தப்படும். பெற்றோர்களின் வருமானம் மற்றும் பணவீக்கத்திற்கு ஏற்ப தகுதிகளை விரிவுபடுத்தும் வகையில் வரம்புகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு சுமார் 5,70,000 பேர் உதவித்தொகையை பெற்றுள்ளனர். எனினும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பயனாளர்களின் எண்ணிக்கை 7% குறைந்துள்ளதாகவும் இது கடந்த 25 ஆண்டுகளில் மிக குறைந்த அளவாக இருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன.